بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்திலே நானும் நீங்களும் இருக்கின்றோம். இந்த இறுதி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவை அடைந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்கு இணங்க இன்றைய இந்த இரவு 21வது ஒற்றைப்படையாக இரவாக இருக்கின்றது. நபி அவர்கள் கற்றுத்தந்த அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற அந்த பிரார்த்தனையை அதிகம் அதிகம் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பிலே இன்றைய இந்த வகுப்பில் நாவை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னவெல்லாம் கூறியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மங்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் நாளை மறுமையையும் நம்பிக்கை கொண்டவர் ஃபல் யகுல் ஹைரன், பேசினால் நல்லதை பேசட்டும், ஒவு லியஸ்முத், அல்லது வாய் மூடி மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்று கூறுகின்றார்கள். மனிதனுடைய இந்த நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடும் நாளை மறுமையில் நரகம் சொர்க்கம் என்ற தீர்மானிக்கக்கூடிய அந்த நம்பிக்கையோடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பீட்டு கூறுகின்றதிலேயே நாவு எந்த அளவுக்கு பிரதானமாக ஒரு அங்கமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்னும் திருமறை குர்ஆனிலே இந்த நாவை பற்றி என்னையும் உங்களையும் படைத்த இருவன் பேசுகின்ற போது, வலகத் ஹலக்னல் இன்சான, மனிதர்களை நாங்கள் படைத்தோம், வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்சு, அவனுடைய உள்ளத்தில் அவன் என்னவெல்லாம் நினைக்கின்றான் என்பதை நாம் அறிகின்றோம், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட மிக அருகாமையிலே நாம் இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இது யத்தலக்கல் முத்தலக்கியானி, அந்த மனிதன் ஏதாவது ஒரு வார்த்தையை அந்த நாவினால் பேசினால், அனில் யமீனி வ அனில் ஷிமாலி, தன்னுடைய மனிதனுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த வார்த்தையை கணக்கிடக்கூடியவர்கள், அந்த வார்த்தையை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். மிக கவனமாக நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை வெளியிடுங்கள் என்று
திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசி காட்டுகின்றதை சொல்கின்றதை பார்க்கலாம். அப்ப என்னையும் உங்களையும் படைத்த இறைவன், பேசுவதற்கு இந்த நாவுக்கு சக்தியை தந்த இறைவன், அந்த நாவினால் வரக்கூடிய வார்த்தைகளை கவனிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை கூடுதல் செய்தியாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். பொதுவாகவே அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். கூடுதல் செய்தியாக வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிறாங்க. அவங்களோட வார்த்தைகளை அவர்கள் கணிக்கக்கூடியவர்களாக, எழுதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பது சொல்வதின் மூலமாகவே மனிதனுடைய அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதை புரிந்து கொள்ளலாம். இன்னும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தூதராக ஃபிரௌனிடம் அனுப்புகின்ற போது ஃபிரௌனுக்கு அந்த இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற போது அல்லாஹ் கூறுகின்றான், ஃபகூலா லஹு கௌலன் லையினா, நீங்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் போய் மென்மையான வார்த்தைகளை கொண்டு அவனுக்கு இந்த இஸ்லாத்தை, ஏகத்துவத்தை எத்தி வையுங்கள். யதஸக்கரு, அவன் படிப்பினை பெறலாம் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே இந்த வார்த்தை குறித்து மனிதன் பேசுகின்ற போது அது பிற மனிதர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்குகின்ற விதத்தில் இருக்கின்றது என்பதையும், அந்த வார்த்தைக்கு பவர் இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே இந்த நாவை நானும் நீங்களும் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத மிக துல்லியமாக எந்தெந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பது குறித்து ஒரு ஈமானிய சகோதரனை அற்புதமாக வழிநடத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான தெளிவான அந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மூடலான வார்த்தைகள், தெளிவில்லாத வார்த்தைகளை, அடுத்தவர்களை துன்புறுத்துகின்ற வார்த்தைகளை, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் கூறுகின்றான் என்றால், மங்கான யுரீதுல் இஸ்ஸத, உங்களில் யார் கண்ணியத்தை விரும்புகின்றாரோ, ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ, ஒட்டுமொத்த கண்ணியமும் மரியாதையும் அல்லாஹ்விடமே இருக்கின்றது. சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், இலைஹி யஸ்அது அல் கலிமுத் தய்யிபு, நல்ல வார்த்தை இருக்கின்றதே, அந்த நல்ல வார்த்தை அல்லாஹ்விடம் மேலோங்கி செல்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ அல்லாஹ்விடம் அந்த வார்த்தை செல்கின்றதோடு இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நல்ல வார்த்தைகளை பற்றி கூறுகின்ற போது, அல் கலிமுத் தய்யிபத்து ஸதகத்துன், நல்ல வார்த்தை என்பது தர்மமாகும், சதக்காவாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, அதை நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது இருக்குது, அது என்னுடைய சொத்தாக போகுது. 10 ரூபா நான் உழைச்சி சம்பாதிச்சது சொத்தாக போகுது. ஆனால் வார்த்தை என்பது அது ஒரு சொத்தாக என்னிடமிருந்து போகிறது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாயிலிருந்து நாவிலிருந்து வரக்கூடியது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், நீங்கள் பேசுகின்ற அந்த வார்த்தையை நல்லதாக, சிறந்ததாக, பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அது தர்மமாக மாறும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். தர்மமாக மாறுறது மாத்திரம் இல்லை, நாளை மறுமையில் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக நாவு இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில் நரகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற போது, உபதேசம் செய்கின்ற போது அவருடைய முகம் சிவந்து போகுது. முகம் சிவந்து அவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டு, அஊது பில்லாஹி மினன்னார், யா அல்லாஹ், அந்த நரகத்தை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு. இந்த துவாவை யார் செய்கிறாங்க? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅஹர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ், அந்த நரகத்திலேருந்து என்னை நீ பாதுகாத்து விடு. திரும்பவும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நரகத்தை பற்றி முகம் சிவக்குது.
திரும்பவும் முகத்தை திருப்பி அதே துவாவை கேட்குறாங்க. இப்படி 3 தடவை நடந்ததுக்கு அப்புறம் சஹாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள், இத்தகுன்னார், நபித்தோழர்களே, நரகத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரித்த பழம் உங்ககிட்ட இருக்குது, அதில் ஒரு துண்டை நீங்கள் அடுத்தவர்களுக்கு தர்மமாக கொடுத்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்படி அது கிடைக்க இல்லை என்று சொன்னால் ஃபபி கலிமத்தின் தொய்யிபா, நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். அந்த கொடூரமான பயங்கரமான கடுமையான தண்டனைகள் நிறைந்த அந்த நரகத்திலிருந்து இந்த நாவு உங்களை பாதுகாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நாவுக்கு ஒரு பவர் இருக்கின்றது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளும். சாதாரணமான உண்டா நரகத்திலிருந்து இந்த நாவு எங்களை பாதுகாக்கும் என்றது? சும்மா யோசிச்சு பாருங்களேன். நாங்கள் தொழுகிறோம் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நோன்பு நோட்கின்றோம் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, ஹஜ்ஜி ஜக்காத்து செய்கின்றோம் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, எவ்வளவு சிரமங்களை கஷ்டங்களை தியாகங்களை அந்த வணக்க வழிபாடுகளில் நானும் நீங்களும் மேற்கொள்கின்றோம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இந்த நாவை நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அதில் ஒருவ நாங்கள் செலவழிக்க இல்லை, எந்த தியாகத்தையும் செய்ய இல்லை, எந்த அர்ப்பணிப்பையும் செய்ய இல்லை, சும்மா நாங்கள் இருக்கிறோம், மனைவியோட பேசுகிறோம், நல்ல வார்த்தைகள் அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றான், குழந்தைகளோட பேசுகிறோம் அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தர்றான், நண்பர்களோட பேசுகிறோம் அல்லாஹ் பாதுகாப்பு தர்றான், சமூகத்தில் உள்ளவங்களோட பேசுகிறோம் பாதுகாப்பு தர்றான் என்று சொன்னால், அப்போ இந்த நாவுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ட் இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த சாதாரண நாவிலிருந்து எந்த சிரமமும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு வார்த்தை தர்மமாக அமைகிறதோட நாளை மறுமையில் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று வருகின்ற போது இது சாதாரணமான ஒன்று அல்லன்னு நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது கட்டுப்படுத்துறது சாதாரணமான ஒன்று அல்ல. அதனால தானே இந்த ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய இந்த வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய அல்லாஹ் பவரை வச்சுக்கிறானேண்டா, நீங்கள் இவ்வளோ அர்ப்பணிப்புகளோட தியாகங்களோட செய்கிற வணக்க வழிபாடுகளுக்கு ஈக்குவலாக இணையாக இந்த நாக்கை கொண்டு அல்லாஹ் வைக்கிறான். நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வைக்கிறான் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒன்று அல்ல. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் அங்கே சொல்லும்போது என்ன சொல்கின்றார்கள், யார் தங்களுடைய 2 தாடைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த நாவை பாதுகாத்து கொள்கின்றார்களோ நிச்சயம் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்று சொல்லி. அப்போ இப்படி நாவை பாதுகாப்பதின் மூலமாகவே அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்தை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். அப்போ நாக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு மனிதனுக்கு அப்படின்றதை புரிந்து கொள்ளலாம். இதில் சில பேருக்கு அல்லாஹ் சில அருளை புரிந்திருக்கின்றான். சில பேருடைய இயல்பான தன்மை என்னென்னா அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறது, சின்ன வயசுலேருந்தே அமைதியாக இருக்கிறது. ஒரு வார்த்தை பேசுவாங்க, 2 வார்த்தை பேசுவாங்க, யாரோடையும் அதிகமாக பேச மாட்டாங்க. அது அவருக்கு ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்த்தீங்கன்னா மறுமையோடு ஒப்பிடுகின்ற போது அது ஒரு பெரிய ஒரு வரம் தான். அது உலகத்திலேயும் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் வராது. மற்றவங்களை பாருங்கள், நிறைய சண்டை பிரச்சனை எதால் வருது? நாக்கால் தானே வருது. நாக்கால் ஹஸ்பண்ட் அண்ட் மனைவி, கணவன் மனைவி கடையில் சண்டை எதால் வருது? நாக்கால் தான் வருது. அவள் ஒரு வார்த்தை பேச, நான் ஒன்றை பேச, அவள் எங்கள் அண்ணனை பற்றி பேச, நான் அவங்க அம்மாவை பற்றி பேச, அவள் எங்கள் அப்பாவை பற்றி பேச, எதால் வருது? இந்த ரோட்டில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், நாங்கள் இறங்கி அது என்னென்னு பார்க்க போயிருப்போம், அவன் ஒரு வார்த்தையை பேச, நான் ஒரு வார்த்தையை பேச, அதுக்கப்புறம் கை கால் அடிதடி கொலைக்கு வரைக்கும் போகுது. எதனால தான்? இந்த நாக்கால் தான். அப்போ இந்த உலகத்தில் உள்ள சண்டைகள், சச்சரவுகள், அதே போல் பிரச்சனைகள், ஒரு மனிதனுக்கு இடையில் வரக்கூடிய மனஸ்தாபங்கள், புறம், அவதூறு, இப்படின்னு சொல்லி கோல், இப்படி எல்லாமே வரத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த நாக்கு. இந்த நாக்கால் எந்த வார்த்தையும் பேசாமல் ஒருத்தன் அமைதியாக இருக்கிறது அப்படின்றது இருக்குது இல்லை, அது அல்லாஹ்வுடைய பெரிய வரம். அப்படி இருக்கிறன்னா நீங்கள் அவங்கள போய் நீங்கள் பேசு, அப்படி பேசினா தான் உனக்கு கான்ஃபிடென்ட் வரும் இப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி அவங்களுக்கு சொல்கின்றதை பார்க்கலாம். அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை. அப்படி உங்களோட ஒரு புள்ளை இருக்கிறாருண்டா, நண்பர்களுக்கு மத்தியில் அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால், சமூகத்தில் ஒருத்தர் அப்படி இருக்கிறாருன்னு சொன்னால், அது இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நாக்கால் தான் இன்றைக்குள்ள எல்லா பிரச்சனையும்,
இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலமாக மறுமையில் சொர்க்கத்தை தருவதாக திருமறை குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கலாம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், இதா ரஅய்துக, உங்களை நான் பார்த்தா என்னுடைய மனசு தாபத் நஃப்சி, என்னுடைய மனசு அவ்வளோ குளிர்ச்சி ஆகுது, சந்தோஷம் வருது. வகர்ரத் ஐனி, என்னுடைய கண்ணுக்கு கண் குளிர்ச்சி வருது. யா ரசூலல்லாஹ், ஃபஅம்பிஅனி அன் குல்லி ஷைஇன், எனக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்த பற்றியும் எனக்கு சொல்லித்தாங்களே, படிச்சுத்தாங்களே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூல் அங்கே சொல்கிறாங்க, குல்லு ஷைஇன் ஹுலிக மிம்மாஇன், இந்த உலகத்தில் உள்ள சகலதையும் அல்லாஹ் தண்ணீரிலிருந்து படைத்திருக்கின்றான். சகலதையும் அல்லாஹ் தண்ணீரிலிருந்து படைத்திருக்கின்றான். சொல்லிவிட்டு அந்த சஹாபி திரும்ப கேட்குறாங்க, ஃபஅம்பிஅனி யா ரசூலல்லாஹ் பிஅமலின் இன் அமில்து பிஹி தஹல்துல் ஜன்னah, எனக்கு ஒரு அமலை நீங்கள் சொல்லித்தாங்க, அதை நான் செய்கிறதின் மூலமாக சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்குறாங்க. சொர்க்கத்துக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு அமலை சொல்லித்தார்கள் என்று சொல்லி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஃஷிஸ் சலாம், யாரை கண்டாலும் நீங்கள் சலாத்தை சொல்லுங்கள், சலாத்தை பரப்புங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போல் வஅத்திபில் கலாம், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல சொற்களை நீங்கள் பேசுங்கள். வசிலில் ஹர்ஹாம், உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாருங்கள். வகும்பில் லைலி வன்னாசு நியாமுன், மக்கள் உறங்குகின்ற நேரத்தில் இரவுல எழுந்து நீங்கள் தொழுங்கள். ததுஹுலில் ஜன்னா, இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் நிறுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ இந்த செய்தியும் எங்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுகின்ற போது, நல்ல சொற்கள் உங்களோட வாயிலிருந்து வருகின்ற போது அல்லாஹ் உங்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் நிறுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். இன்னும் எந்த அளவுக்குண்டா, சகுனம் இல்லை என்று சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தில் சகுனம் இருக்குதா? நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றது இருக்குதா? இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கின்றார்கள் என்று பாருங்கள். லா துயர்த்த, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது இல்லை. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், சிறந்தது நட்குரிய என்று சொல்கிறாங்க. அல் ஃபஅலு, நட்குரிய என்று சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒமல் ஃபஅலு, நட்குரிய என்னன்னு கேட்குறாங்க. நல்ல நட்குரிய என்ன யார சொல்ல? நல்லதொன்று இல்லை. அப்படியே நல்ல நட்குரிய என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கலிமத்து ஸாலிஹா, நல்ல வார்த்தைகளை ஒரு மனிதன் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், ஒருத்தர வாயிலிருந்து கேட்டிங்கன்னா அது வந்து நல்ல நட்குறியாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றார்கள். சில நேரங்களை நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, சில பேரோட நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம், அவங்க கூட அரை மணி நேரம் பேசினாலும் அரை மணி நேரம் டைம் போனதே விளங்காது. ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்களை ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்டிருப்போம். சில பேரோட உட்கார்ந்து, சில நண்பர்கள் உட்கார்ந்து மார்க்க விஷயங்களை பேசுகின்ற போது நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம், ஒரு மணி நேரம் பேசியிருப்போம், ஆனால் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் போன மாதிரி இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னுடைய வாழ்நாளில் நான் இவரோட கழித்த மிகச்சிறந்த நிமிடங்கள் என்று சொல்கிறத எங்களுக்கு பார்க்கலாம். அந்த அரை மணி நேரம், அந்த ஒரு மணி நேரம், அல்லது ஒரு நாள். ஏன்? அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு பொறுமதியான. ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, நட்குறி என்றது அதுதான் நட்குறி, நல்ல தகுணம், நல்ல குணம். எனவே இந்த மாதிரி ஒரு நபர் எங்களுக்கு கிடைக்கிறதால அந்த மாதிரி ஒருவராக நாங்கள் மாறுறது இருக்குதே, உண்மையிலே இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அருள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, குன்னா குஊதன், நாங்கள் ஒரு நாள் எங்களோட வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மாலக்கும், நீங்கள் என்ன இந்த வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் நாங்கள் சொன்னோம், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் பாவமான காரியங்களை பற்றி பேசிக்கொண்டு நிற்கையில், நாங்கள் சும்மா நத்தஹத்தசு, சில விஷயங்கள் நாங்கள் சும்மா முதாக்கரா, நாங்கள் சும்மா கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல, ஒரு வீட்டுடைய முற்றத்தில் அல்லது பாதை ஓரங்களில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது, ஹக்குகள் இருக்குது, அந்த உரிமையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ்? அப்போ சொல்லுவாங்க, கத்துல் பஸர், உங்களோட பார்வையை நீங்கள் தாழ்த்த வேண்டும். வரத்து சலாம், யாராச்சும் சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்லணும், பேச்சில் மூழ்கி வந்து பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது. சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, வஹுஸ்னுல் கலாமி, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். சும்மா கூட்டாக இருந்து பேசுகிறோம் என்றதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை, மோசமான வார்த்தைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கொள்ளவும் கூடாது. அப்படி தானே சில நேரங்கள் உட்கார்ந்து பேசுவோம், யாராச்சும் போவோம், 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர்
தப்பாக வந்து அவரை வந்து ஏதாச்சும் பட்ட பேர் இருக்கும் ஏதாச்சும் சொல்லி நம்ம பேசிட்டு நம்ம ஒன்றுமே பேசாத மாதிரி அப்படியே கம்முன்னு நிற்கிறது. அந்த மனுஷன் திரும்பி பார்ப்பா யார்தான் நம்மளை இப்படி பேசினார் அப்படி நடக்குமா இல்லை? சின்ன வயசில் நம்ம எல்லாம் செஞ்சிருப்போம். வயசான ஒருத்தர் போகும்போது அவரை குழப்புறது அல்லது வேணுமென்றே ஏதாச்சும் சொல்கிறது. நம்ம ஆம்புலல் பேசிக்கிட்டு இருப்போம், பொம்பளை வயசில் ஏதாச்சும் அவரை வந்து கிண்டல் பண்ணுறது, அப்படியே செய்கிறோமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பேசினா வந்து அப்படி கூட்டாக குரூப்பாக உட்காந்து பேசினா நல்ல விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் நல்லதுன்னு சொன்னால் சில பேர் வந்து அறிவு சார்ந்து அறிவியல் சார்ந்து சில பேருக்கு தூக்கம் வர மாதிரிக்கு பேசிக்கொள்வாங்க. இன்னும் எப்படா இந்த ஆள் நம்மளை விடுவார், இந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. சில நேரம் அப்படி இருக்குமா இல்லையா? இந்த காதை கடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, வந்து ரொம்ப அறிவார்ந்து பேசுகிறோம் என்று சொல்லி அந்த நினப்பில் வந்து கண்டதையும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருத்தனுக்கு வந்து இப்போ அன்றைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்கக்கிட்ட இந்த விண்வெளியில் இப்போ வர்ற செய்தியை கேட்குறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்கக்கிட்ட போய்கிட்டு நாங்கள் விண்வெளின்னு என்னென்னு தெரியுமா, யார் போனாங்க தெரியுமா, எதுக்கு போனாங்கன்னு தெரியுமா, அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா அதை பற்றி அணுவளவும் நாலேஜ் இல்லாதவங்கக்கிட்ட போய் அதை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ள போகிறோம் இல்லை. இப்படி இல்லை, பேசக்கூடாது. சர்வசாதாரணமாக தாராளமாக. இன்னும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் என்றால், நீங்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கின்ற போதே இந்த மாதிரி மார்க்க விஷயங்கள் அதே போல் வந்து மறுமை விஷயங்கள் மாத்திரம் பேசினதாக எல்லா சந்தர்ப்பத்திலும் அப்படி இல்லை. சில சந்தர்ப்பங்களில் சிரிப்புக்குண்டான சில செய்திகளையும் பேசியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அன்ன ரஜுலன் அலா அஹதி நபி ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பட்ட பேர் என்னென்னா ஹிமார். அவருக்கு கழுதை என்று சொல்கிறது. அவர் ஒரு பட்ட பேர் இருக்குது, கழுதைன்னு. அவர் என்ன செய்வார்னு சொன்னால், வக்கான யுத்ஹிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்களை அவர் வந்து சிரிப்பு காட்டுற மாதிரி பேசுவார்ண்டு. அவர் பேசி ரசூலுல்லாஹ்களை வந்து சிரிப்பு காட்டிடுவாங்க. அவங்க சில பேர் அப்படி தானே, அவங்க சில வார்த்தைகளை விட்டாலே நமக்கு சிரிப்பு வந்துடும். அப்போ இந்த ஹிமார் என்ற பட்ட பேருள்ள இந்த மனிதரும் ரசூலுல்லாஹ் கூட பேச ஆரம்பித்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் சிரிச்சிடுவாங்க அவரை பார்த்து. என்ன அர்த்தம்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ரசிச்சிருக்கிறாங்க, அவரோட பேச்சை ரசிச்சிருக்கிறாங்க. மார்க்கம் குறித்து மறுமை குறித்து இஸ்லாம் குறித்தே தான் எல்லா நேரமும் பேசிக்கிட்டாங்க அப்படின்றது இல்லை. இன்னும் எந்த அளவுக்குன்னா, சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், சிமாக் இப்னு ஹர்ப் என்றவர் கேட்குறாரு, நீங்கள் நிறைய ரசூலுல்லாஹ் கூட சபையிலெல்லாம் உட்கார்ந்துருப்பீங்க, அந்த சபைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லி, நாங்கள் சுபஹு தொழுதுட்டு மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஜாஹிலியா காலத்து செய்திகளை பேசுவோம். ஜாஹிலியா காலத்து செய்திகள்னு சொன்னால் அதில் வந்து அவங்க வந்து இஸ்லாத்திலே இருந்தாங்க, எப்படி இருந்திருப்பாங்க, ஜாஹிலியா காலத்தில் என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய அந்த சிறு வயதில் அந்த ஊரில் இரவுல நைட்டில் என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்க, யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க, அந்த செய்திகளை வந்து என்ன செய்வோம்னா நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போதே ரசூலுல்லாஹ் அந்த சூரியன் உதயமாகும் வரைக்கும் அன்றைக்கி உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க எழும்பி வர்றவங்க அவங்களும் சிரித்து கொண்டே வருவாங்க, எங்களை தாண்டி அவங்க போவாங்க, சிரித்து கொண்டே போவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நபித்தோழர்கள் சொல்லுகின்றதை பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே இஸ்லாத்தை பற்றி, எப்போவுமே மார்க்கத்தை பற்றி, எப்போவுமே மறுமையை பற்றி பேசணுமே இல்லை. சில நேரங்களில் வந்து இப்போ நாங்களும் கூட்டாக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க போக்கில் சின்ன வயசில் நாங்கள் போட்ட சில பிறலிகள், சின்ன வயசில் நாங்கள் போட்ட சில வந்து துடிப்பு, அந்த மாதிரி செயல்கள் ஸ்கூலில் நடந்தது, காலேஜில் நடந்தது, வீட்டில் வாப்பா கிட்ட அடி வாங்கினது, இது எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்வோம். சில நேரங்களில் மனைவியோட ஷேர் பண்ணிக்கொள்வோம், நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கொள்வோம். கொஞ்சம் சிரிப்பும் அந்த நேரத்தில், அந்த சிரிப்பு கொஞ்சம் வந்து உயரும், இப்படியெல்லாம் இருக்கும். எனவே இஸ்லாம் இதை வந்து தடை செய்ய இல்லை. என்ன, ரொம்ப எல்லை மீறி போயிடக்கூடாது, ரொம்ப எல்லை மீறி போயிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே நபித்தோழர்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே இஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு நாவை வந்து எப்படி பேண சொல்லுதோ அதே போல் அந்த நாவை வந்து ஃப்ரீயாக சுதந்திரமாக ஒரு மனிதன் பயன்படுத்துறதுக்கான ஸ்பேஸையும் அதுக்குண்டான ஒரு இடத்தையும் இஸ்லாம் வழங்கியிருக்கின்றதை பார்க்கலாம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் வந்து எனக்கு ஒரு செய்தியை நீங்கள் சொல்லணும், ஆனால் அந்த ஒரு செய்தி எனக்கு போதும், வேறு எதுவுமே எனக்கு வேணாம், இதை நான் செய்கிறதன் மூலமாக நான் மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி ஒரு செயலை நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்கன்னு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அதிலேயே நீங்கள் உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ திரும்ப அந்த சஹாபி கேட்குறாங்க, குல்து ஃபமா அத்தகி யா ரசூலுல்லாஹ், நான் எதுக்கு பயப்படணும்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை நான் தற்காத்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும், பயப்பட வேண்டும்னு கேட்குறாங்க.
அப்போ ரசூலுல்லாஹ் தங்களுடைய நாவை சுட்டி காட்டி ஃபஅஉம இலா லிசானி, இந்த நாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், இந்த நாவை தற்காத்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நம்பி இஸ்லாத்தில் இருக்கிறதோடைய இந்த நாவையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு போகலாம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்க வேண்டிய ஒன்று இந்த நாவு அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த நாவில் இப்போ நாங்கள் நாவு சம்பந்தமாக சில செய்திகளை பார்க்க போகிறோம். அதில் ஒன்று, தேவையில்லாத பேச்சுக்களை நாங்கள் அவாய்ட் பண்ணுறது. எது தேவை எது தேவையில்லைன்றதை நாங்களாம் முடிவு பண்ணிக்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், 1-2 தேவையில்லாத பேச்சுகள், ஏதாச்சும் 1-2 சந்தர்ப்பங்களை சொல்லலாம். புறம் பேசுறது, ஒருத்தரை பற்றி 2 பேர் 3 பேர் இருக்கிறோம், 3வது ஒருத்தரை பற்றி பேசுறது தேவையில்லாத பேச்சு தான். அப்படி தானே? அது நடக்குது சர்வசாதாரணமாக, எங்களுக்குள்ள எனக்குள்ள நமக்குள்ள நடக்குது. வேற தேவையில்லாத பேச்சுக்கள், ஆமாம் தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் சும்மா சினிமா சம்பந்தமாக பேசுறது, ஒரு படத்தை பற்றி ரொம்ப பாட்டு பாடுறது, ஒரு பிரமிப்பா ஒரு சினிமாவை பற்றி பேசுறது, இப்படி என்ன சொன்னீங்க அவதூறு சொல்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வக்குல்லி இபாதி ரசூல் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகூலுல்லதி ஹிய அஹ்சன், நல்ல வார்த்தைகளை பேசுமாறு அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏனென்றா இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், ஷைத்தான் மனிதர்களுக்கு மத்தியில் பிளவை தான் ஷைத்தான் விரும்புகின்றான். அவன் மனிதர்களுடைய பகிரங்க அதுவம் முபீனா, பகிரங்க எதிரியாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அழகான வார்த்தைகளை பேசுங்கள்னு முஹம்மதே மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, ஷைத்தானுடைய ஒரு தன்மை என்னென்னா மனிதர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துறது. அப்போ பிளவை ஏற்படுத்தக்கூடிய சொற்கள் வார்த்தைகள் என்பது தேவையில்லாத வார்த்தைகள். பிளவை ஏற்படுத்துகிற சொற்கள் இருக்குதே தேவையில்லாத வார்த்தைகள். வேண்டுமென்றே என்ன செய்வோம் என்று சொன்னால், ஏதாவது பிரச்சனைகள் எனக்கும் மனைவிக்கும் வந்திருக்கும், யார் சம்பந்தமாகவும் அவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கணும் என்றதுக்காக வேண்டிய என்ன செய்கிறது, இந்த இப்போ நான் அவனுக்கு கோல் எடுத்து பேசுகிறேன், இரியே நான் செய்கிறேன், என்ன வேலைன்னு பாரு அப்படின்னு சொல்லி. ஏனடா நீ இப்போ என் கூட சண்டை போட்டிங்களா பாரு, அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி. சரி, நான் அவங்க உம்மா கோல் எடுத்து பேசுவோம், வாப்பாவை கோல் எடுத்து பேசுவோம், அல்ல அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இவங்களோட இந்த தொடர்பு வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு. ஏன்? பிளவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் பேசுகின்றோம். அது தேவையில்லாத வார்த்தையாக இருக்கும். அப்படித்தானே? பிளவை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அத்தனை. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், 2 பேருக்கு இடையில பிரச்சனை நடந்திருக்கும், அவர் உள்ள வாரண்டு என்ன செய்வார், ஒரு பக்கம் சார்பாக பேசி இன்னொரு பக்கத்துக்கு அநியாயம் செய்வார்கள். என்ன நடக்கும் என்று சொன்ன, நாளைக்கு இந்த 2 பேரும் அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் வைத்திருப்பார்கள், ஆனால் அவருக்கு விளங்குது ஒரு பக்க சார்பாக இவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் கெட்ட ஒரு எண்ணம் வரும், பிளவுகள் நம்ம அறியாமலே வந்துவிடும். ஷைத்தான் எங்கெல்லாம் வர்றான்னு பாருங்க. நல்லது செய்யணும் என்ற தோற்றத்தில் இந்த நாவை கொண்டு கெட்டதில் முடியும். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் திருமறைகளை குர்ஆன்ல சொல்கிறேன், நல்லதை பேச சொல்லுங்கள். மனிதர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய 2 பேரை பிரிக்கக்கூடிய விதத்தில் உண்டான வார்த்தைகளை பேச வேண்டாம் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஷைத்தான் பகிரங்க எதிரியாக இருக்கின்றான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான். அதே போல ரசூலுல்லாஹ்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வைதா சமிஉல் லஹ்வ, நீங்கள் தேவையில்லாத வீண் பேச்சுக்களை கேட்டீர்கள் என்றால் அதை விட்டும் நபியே நீங்கள் புறக்கணிங்கள், அந்த சபையை புறக்கணிங்கள், அந்த பேச்சுக்களை புறக்கணிங்கள் என்று திருமறை அரது அன்ஹு வகாலு லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், உங்களோட செயல் உங்களுக்கு, எங்களோட செயல் எங்களுக்கு என்று சொல்லி அவர்களை விட்டும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்கும் இல்லை, அது தேவையில்லாத பேச்சுக்களில் ஒரு கூட்டம் நாங்கள் இப்போ ஒரு சபைக்கு வர்றோம், பார்த்தா அன்னைக்கு தேவையில்லாத பேச்சாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் நேரம் அன்னைக்கு இருந்துட்டு நம்ம அந்த இடத்த விட்டு அப்படியே மெதுவாக நகர்ந்துடணும். அப்படி சில நேரங்கள் எங்களுக்குள்ளேயே நடக்கும், குடும்பங்களில் நடக்கும், நண்பர்களுக்கு மத்தியில் நடக்கும், சமூகத்தில் நடக்கும். நாங்களும் நினைப்போம் ஏதோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான ஒரு செய்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. போய் பார்த்தா தேவையில்லாத செய்திகளை பேச. குடும்பத்தில் உதாரணத்துக்கு ஒரு 3 பேர் உட்காந்து சொந்தத்தில் உள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் போய் அன்றைக்கி உட்காருவோம், பார்த்தா யாரை பற்றி எதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓஹோ இது தானா, நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எழுப்பி போய்டுவோம்னு சொல்லி எழுப்பி போயிடுறோம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள், நிறைய நடக்கும் உங்களோட சமூகத்தில், எங்களோட சமூகத்தில், எங்களுக்குள்ள. அப்போ அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான்,
நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடிய வீண் பேச்சுக்கள் பேசக்கூடியவர்களுடைய சபைகளை நீங்கள் சந்தித்தால் அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இப்போ நோன்பினுடைய பிரதிபலனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போதும் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள்? மல்லம் யதா கௌல ஜூரி வல் அமல பிஹி, யார் பொய்யான பேச்சுக்களை விட்டுவிடவில்லையோ, நோன்பு நோற்று பொய்யான பேச்சுக்களை விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸலில்லாஹி ஹாஜத்துன் ஃபி ஐயத தஆமஹு வ ஷராபஹு, நீங்கள் பசித்திருப்பதனாலேயோ தாகித்திருப்பதனாலேயோ அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனம் எந்த பயனும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். அப்போ நோன்பினுடைய நோக்கத்தை நபி அவர்கள் சொல்கின்ற போதும் நீங்கள் நோன்புக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்களோ தெரியாது, ஆனால் நோன்பு பிடிச்சிங்கன்னா பொய்யான பேச்சுக்களை பேசக்கூடாது, தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. அப்போ தேவையில்லாத பேச்சுக்களை, பொய்யானன்னா பொய் சொல்கிறது மாத்திரமல்ல, தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது ஒரு மனிதன். அப்போ நாங்கள் முடிவு பண்ணணும் எது தேவை எது தேவை இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரியும், எங்களோட அறிவுக்கு தெரியும். அதை நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும், எங்களோட மனைவிக்கும் கற்றுக் கொடுக்கணும். சில நேரங்களில் நாங்கள் சொல்லுவோமா இல்லையா, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீ எடுத்து பண்ணி எனக்கிட்ட கொண்டு வர, இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையா, விட்டு போட்டு வேலையை பாருன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அறிவு சொல்லுது இவங்க யார் எதை பற்றியோ பேசுகிறாங்க, அது தேவையில்லாத ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லி. சில பிள்ளைங்க நமக்கிட்ட சில விஷயங்களை சொல்லும், அவங்களுக்கு நாங்கள் அப்போ சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்கணும், இப்படி நடக்காத, இதை வீட்டில் சொல்லாத, இதை எங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ தேவையில்லாத திருமறை குர்ஆன் அல்லாஹ் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம் வெற்றி பெற்ற மூமின்கள் என்று. அவர்கள் எப்படி என்று சொன்னால் வீணானதை விட்டும் விலகி நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கத அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன் வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதுன். வீணானதை அவர்கள் புறக்க, வீணானது என்ன, வீணான பேச்சுக்கள் வீணான செயல்கள் சகலதையும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய மூமின்கள் புறக்கணிப்பார்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே பேச்சு என்பது எது தேவையோ அதை மட்டும் பேசணும், தேவையில்லாத மோசமான பேச்சுக்களை அல்லது தேவை என்று நாங்கள் நினச்சி சும்மா அதிகபட்சத்தனமாக பேசுகின்ற பேச்சுக்கள் இது எல்லாமே தேவையில்லாத பேச்சு தான். அப்புறம் ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸில் சொல்லுகின்றார்கள், பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது வாய் மூடி மௌனிகளாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ இந்த மாதிரி நாவை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விதத்தில் அதை பயன்படுத்தக்கூடியவங்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். எனவே இந்த நாவு குறித்து இன்னும் சில செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த மற்ற செய்திகளை இன்னும் ரொம்ப முக்கியமான நமக்கு தேவையான சில செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த செய்திகளை நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா ஒரு மூமினுடைய மறுமை வெற்றியை, சொர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய, நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கக்கூடிய அந்த நாவு குறித்து இஸ்லாம் என்னவெல்லாம் சொல்லியிருக்கின்றதோ அதை நாங்கள் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா ஈமானிய பயிற்றுவித்தல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்றுவித்தல். ஏன்னா இன்றைக்கி நிறைய தொழக்கூடியவங்க, நோன்பு நோக்கக்கூடியவங்க, நாங்கள் இன்றைக்கி தொழுகையை பற்றி பார்த்தோம், வணக்க வழிபாடுகளை பார்த்தோம். ஆனால் அவங்களிடத்தில் இந்த நாவு கண்ட்ரோல் இல்லை, இந்த நாவை கண்ட்ரோல் இல்லை. அதனாலே அவர்கள் சில நேரங்களில் நரகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தொழுதும் பயன் இல்லை, நோன்பு நோற்றும் பயன் இல்லை, ஹஜ்ஜி செஞ்சும் பயன் இல்லை. ஏன்னா அது அவதூறாக இருந்தால், புறமாக இருந்தால் அதற்கு எந்த அளவுக்கு தண்டனைகள் இருக்குதுன்றதை நாங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். எனவே வணக்க வழிபாடுகளை விட ஒரு கணம் மேலே இந்த நாவை நாங்கள் பாதுகாக்கிறது, சேவ் பண்ணுறது அப்படின்றது முக்கியமான ஒன்று அப்படின்றத இருக்கிறதுனால இஸ்லாம் அதை வலியுறுத்தி பேசியிருக்கிறதுனால அது குறித்து இன்னும் சில செய்திகளை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வும் சொல்லியிருக்கின்றார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.